ஈரானில் உச்ச தலைவர் காமேனி கொல்லப்பட்டதை கண்டித்து சென்னையில் அமெரிக்க துணை தூதரகத்தை முற்றுகையிட முயற்சி. இஸ்லாமியர்கள் நீங்கெல்லாம் யாருடா? உலக நாட்டுடைய பிரச்சனைக்காக இங்க வந்து நீங்க போராட்டம் பண்றீங்கன்னா நீங்கெல்லாம் யாரு தான்டா? ஈரான் யாருடா? ஈரான் யாரு அது சொல்லு. எந்த நாட்டுக்காக எந்த நாட்டை வந்து அவன் அழிக்கிறான்? எதுவுமே உலகத்துடைய விஷயமே உனக்கு தெரியாம நீ தமிழ்நாட்டில் போயிட்டு கண்ணா முன்னான்னு போராட்டம் நடத்துறீங்களே, பொங்கி எழுதுறீங்களே, நீங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்களா இல்ல மிருக ஜென்மங்களா? என்னடா உங்க அரசியல் என்னடா வாழ்ந்துட போறீங்க? நீங்க எல்லாம் ஓட்டு தானேடா, பிச்சை எடுத்துட்டு போங்கடா. வெள்ளிக்கிழமை ஜும்மா நமாஸ்ல பிச்சை எடுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி பிச்சை எடுத்துட்டு போங்கடா. திமுக ஓட்டு போடுங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு போயிடுங்க. ஏன்டா இப்படி வாழ்ந்துட்டு நடக்கிறீங்க? ஈரான் யாருடா? அவன் ஈரான் எந்த நாட்டோட அழிக்க நினைக்கிறான்? எந்த நாட்டோட அழிக்க நினைக்கிறான்? சவுதி அரேபியாவையும் கத்தாரையும் பஹ்ரைனையும் துபாயையும் அடிக்க நினைக்கிறான். பேசிட்டு கிடக்குறீங்களே, என்னடா உங்க விஷயம்? ஏன்டா தமிழ்நாட்டில் போராட்டம் பண்றீங்க? தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சடா. இஸ்லாமிய அமைப்புகள்லாம் என்னடா வாயையும் சூத்தையும் மூடிட்டு இருந்தீங்களடா? இஸ்லாமிய அமைப்புகள் அப்படின்னு சொல்லி வெறும் வெறுப்ப விதைத்து கொண்டு இருக்கீங்களடா. நல்லா இருக்காடா இதெல்லாம்? இதெல்லாம் நல்லா இருக்கா? தமிழ்நாட்டில் எத்தனையோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் கை கட்டி வாயை மூடிக்கிட்டு சூத்தையும் வாயை மூடிக்கிட்டு கிடக்குறீங்க. வெளிநாட்டில் நடக்கிற விஷயத்துக்காக இங்க போராடுறீங்க. நீ யார்ரா? அது சொல்ற முதல்ல உன் இஸ்லாம் அரசியலுக்குள்ள நபிகள் நாயகம் வந்து அரசியல் பண்ணு அப்படின்னு சொல்லி ஏதாவது விதைத்து விட்டு போயிட்டாரா? பிச்சை எடுக்கிறதுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய அமைப்புகள்டா நீங்க. நீங்க இஸ்லாமிய மக்களை காப்பாற்றுவதற்காக அரசியல் நடத்தவில்லை. உங்களை நீங்க காப்பாத்திக்கிறீங்க, உங்க வாக்குகளுக்காக காப்பாத்திக் கொள்ளுகிறீங்க. அவ்வளவுதானே? ஏடா நல்ல நியாயமா சொல்லுங்கடா. இஸ்ரேலை போய் கண்டிங்கடா. சத்தியமா சொல்றேன், இஸ்ரேலை போய் கண்டிங்கடா. இஸ்ரேலை கண்டிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் ஈரானை கண்டிங்கடா. இஸ்லாமிய நாடு இல்ல, இஸ்லாமிய நாடு தானே ஈரானு. எவனோ ஒருத்தவன் செத்துட்டான்னு சொல்லி இப்ப கொடியை புடிச்சுக்கிட்டு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போராட்டம் பண்றீங்களே, ஐயோ இஸ்லாமிய தலைவர் செத்துட்டாருன்னு. அட பைத்தியம், இந்தியாவுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாதுரா. இந்திய திருநாட்டுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாதுரா. உன் ஓட்டு அரசியலுக்காக ஏன்டா என் மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு கிடக்கிற? பாடு பசங்களா, பாடு தாண்டா நீங்க எல்லாம், பாடு பசங்க தாண்டா நீங்க எல்லாம். உங்களுக்கு எல்லாம் அறிவு மயிரே கிடையாதா? அறிவு இருக்காடா உங்களுக்கு எல்லாம்? எங்கேயோ எவனோ ஒருத்தவன் செத்தா இங்க போராட்டம் பண்றிய. தமிழ்நாட்டில் சேவலனுக்காக போராட்டம் பண்ண வக்கு இல்லாத கபோதி நாய் கூட நன்றி உள்ளது தானே. கீழ்த்தரமா சொல்லணும்னா பேய்ங்க. பிண அரசியல் செய்கின்ற, அரசியலுக்குள்ளே கட்சி நடத்துகின்ற நீங்க, உங்களெல்லாம் என்னடா தூக்கி குப்பையில போடணும்டா. இந்த மக்கள், தமிழக மக்கள் வந்து குப்பையில போடணும். இந்திய மக்கள் குப்பையில போட்டாங்க உங்களை எல்லாம். தமிழகத்துல ஏதோ ஒண்ணு ஆடிட்டு கிடக்குற. புரியுதா? எவனோ சாவறான், எவனோ போறான் அப்படின்றது வரலாறு கிடையாது. இஸ்லாமிய அமைப்புகளே நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு இஸ்லாமிய நாட்டை அழிப்பதற்காக அமெரிக்கா கை கொடுத்துருச்சு, இஸ்ரேல் கூட. புரியுதா? அதுக்காக நீ யார அழிக்கிற? ஒரு இஸ்லாமிய நாடு இன்னொரு இஸ்லாமிய ஒட்டுமொத்த வரலாற்றை அழிக்க நினைக்கிறது. அவன் வந்து நல்லவன்னு சொல்லி அவன் போட்டோ வச்சுக்கிட்டு கேவலமா அரசியல் பண்ற நீங்க எல்லாம் நாதாரிங்கடா. சத்தியமா சொல்ற நாதாரிங்க. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களாடா? என்னடா உங்களுக்கு ஓட்டு? அப்படி என்னடா உங்க ஓட்டு வாங்கி நீ என்னடா பண்ணிட்டு போற? ஒரு மைத்தையும் புடுங்க மாட்டீங்க.
இஸ்லாமிய அமைப்புகள் ஒரு மயிரையும் புடுங்க மாட்டீங்க இஸ்லாமிய மக்களுக்காக. நீ வாழ்றதுக்காக எங்களை ஏண்டா அடகு வைக்கிற மயிரா அப்படின்னு சொல்லி நான் கேட்கல. உலக மக்களே கேட்பாங்க, தமிழக மக்கள் கேட்பாங்க. எல்லாருமே அடகு வைக்கிறிய, நீ யாரா அப்படின்னு சொல்றத தமிழக மக்கள் கேட்பாங்க. சத்தியமா கேட்பாங்க. ஈரான் யாரு? ஈரான் யார் மேல அவன் வந்து குண்டை வீசிக்கிட்டு கிடக்குறான், பொதுமக்களை சாவடிச்சுட்டு கிடக்குறான். தமிழர்கள் அங்க செத்துக்கிட்டு கிடக்குறாங்க. தமிழர்கள் வெளியிலே வர முடியாம ஈரான் வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. புடுங்குற மயிரம் அமெரிக்கா கிட்ட போய் புடுங்கணும்டா. இங்க நீ போராட்டம் பண்றிய அமெரிக்காக, ஏன் ஈரானுக்காக போராட்டம் பண்ண? அடிக்கிறது உன்னுடைய சமுதாயம் தான்டா. இஸ்லாமிய நாடுகள் யாரா நீ? சத்தியமா கேக்குற, நீ எல்லாம் யாரா? எப்படா நீங்க எல்லாம் வந்தீங்க? தமிழகத்துக்குள்ள எப்படா வந்தீங்க? யாரா நீ எல்லாம் யாரா? எனக்கு அவ்வளவு கோபம் வருதுடா. ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக 92ல பாகிஸ்தான் வேர்ல்டு கப் ஜெயிக்குதுடா. உங்களை யாரா கொண்டு போய் வெடியையும் புஸ்வானத்தையும் அந்த கன்றாவி இடவை கண்ணாமுன்னு விட்டீங்களாடா? உங்களுக்கு இருக்கிற மதவெறி, இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் திருந்த வேண்டும். நீ ஏன்டா இப்ப போராடுற? ஈரான் அவ்வளவு புனிதமானவனா அவன்? ஈரான் வந்து அவ்வளவு புனிதமானவனடா அவன்? பைத்தியக்கார கபோதிங்களா, பைத்தியமாடா நீங்கெல்லாம்? எதுக்குடா போராடுறீங்க? அவன் யாரடா அடிக்கிறான்? துபாய் அடிக்கிறான், பெஹ்ரைன் அடிக்கிறான், கத்தார் அடிக்கிறான். சவுதி என்பது என்னன்னு தெரியுமாடா? தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொருத்தவனும் ஹாஜி அப்படின்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவு மயிர் இருக்கடா? அங்கேயும் குண்டு போட்டுருவான்டா அவன் எல்லாம் பார்த்தன்னா அந்த தீவிரவாதம். உனக்கு நல்லா புரிஞ்சுக்கோ, ஈரான் தீவிரவாதத்துடைய உச்சம். எப்படி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றதோ, அதே போலதான் உலக நாடுக்கு ஈரான் ஒரு அச்சுறுத்தலான நாடு. கத்தார் மீதும், துபாய் மீதும், சவுதி அரேபியா மீதும், பெஹ்ரைன் மீதும் தாக்குதல் நடத்துவதற்காக நீங்க வந்து போராடுற அமெரிக்காவை கூப்பிடுறிய கபோதி கன்றாவி பிடிச்ச இடம். ஏடா அரசியல் பண்றதுக்கு இதாடா உனக்கு தேவை? அறிவு மயிர் இல்ல உங்களுக்கெல்லாம்? போடா, இஸ்ரேல் தூதரத்துக்கு போடா, ஈரான் தூதரத்துக்கு போடா, இஸ்ரேலுக்கிட்ட போ, ஈரான்கிட்ட போ. அறிவு மயிர் இல்ல உங்களுக்கெல்லாம்? என்னடா போயிட்டு அமெரிக்கான்னு போய் முட்டிட்டு கிடக்குறீங்க? ஏன்டா முட்டுறீங்க? என்னடா உங்க பிரச்சனை? மதம் வச்சு நீங்க அரசியல் பண்றதுக்கு தமிழ்நாடு உகந்ததாக இருக்குன்னு போராட்டம் பண்றீங்க. உங்க போராட்டம் எல்லாம் சத்தியமா சொல்றேன், சில்லறத்தனமா இருக்குடா. நீங்க போராட்டம் எல்லாம் பண்றீங்க பாத்தீங்களா? எந்தெந்த கட்சியோ போராட்டம் பண்ணுது பாத்தீங்களா? சில்லறத்தனமா இருக்கு. யார் எவனை அடிக்கின்றான் என்ப விஷயத்தை வந்து தமிழக மக்களுக்கு சொல்லுங்கடா. ஈரான் இஸ்லாமிய நாடு. அந்த இஸ்லாமிய நாடு இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக குண்டுகளை வீசுகின்றான். இத பேச வக்கு இல்லாத ஊடகம் நீ எல்லாம் பெரிய மயிறு மாதிரி எல்லாம் வீடியோ போட்டு கிடக்குற, அதையும் நாங்க கேட்டுட்டு கிடப்போம். நாதாரிங்களா நீங்க எல்லாம் போய் போராட்டம், நடு வீதியில போயிட்டு போராட்டம் பண்றீங்களே, எதுக்கு? சீட்டுக்காக, நோட்டுக்காக. நோட் ஏதாவது வாயில வந்துரும்டா. எனக்கு சத்தியமா எனக்கு கட்ட வார்த்தை அவ்வளவு சீக்கிரம் வராது. நீ எல்லாம் யாரா நீங்கெல்லாம்? உனக்கு முதல்ல இஸ்லாம் வந்து அரசியலுக்குள்ள வரணும்னு சொல்லி ஏதாவது தலையெழுத்து நபிகள் நாயகம் வந்து சொல்லியிருக்காரா? பைத்தியம். உன் மக்களை அழிப்பவனே உன்னுடைய சமுதாயம் தான்டா. அழிப்பவனே அவன் தான்டா. இது புரியாம எவன் மேலேயோ படிய போட்டுக்கிட்டு கன்றாவி அளவு கர்மாந்திர
கபோதிகளா, ஏன்டா இப்படி அரசியல் பிழப்பு நடத்துறீங்க தமிழகத்துல? நீங்க எல்லாம் நாசமா போயிடுவீங்களா, செத்துருவீங்களா நீங்க எல்லாம். புழு பூச்சி கூட உங்களுக்கு வந்து அண்டாதரா, உங்க பணத்துல புழு பூச்சி கூட அண்டாது. நீங்க பண்ற அரசியல் இருக்கு பாத்தியா, கேவலமான அரசியல், கேடுகட்ட அரசியல், கேடுகட்ட அரசியல். அடிக்கிறவன் எவன்டான்னு பார்த்தோம்னா இஸ்லாமிய நாடு. அவன் யாரடா அடிக்கிறான்னு பார்த்தோன்னா இஸ்லாமிய நாட்டை அடிக்கிறான், இஸ்லாமிய நாட்டை அடிக்கிறான். பழிய தூக்கிட்டு போயிட்டு அமெரிக்கா மேல போட்டுக்கிட்டு, மோடி மேல போட்டுக்கிட்டு, கேடி மேல போட்டுக்கிட்டு கேவலமான ஒரு அரசியலை பண்ற நாதாரி நாய்ங்கடா நீங்க எல்லாம். ஏச்சி, எவனாவது ஒருத்தவன் நான் தான் இஸ்லாமியர்னு சொல்லி என்கிட்ட வந்து வாக்குவாதத்துக்கு வாங்கடா. ஈரான் யாருடா, ஈரான் யாருடா? ஏடா அவன் செத்தா என்ன, அவன் அதிபர் செத்தா உனக்கு என்னடா? இந்திய திருநாட்டுல உனக்கு என்னடா பிரச்சனை நடந்திருக்கீங்க? உனக்கு என்னடா பிரச்சனை நடந்திருக்கு இந்தியாவில்? அவன் செத்தா உனக்கு என்னடா மயிறு மைத்தான்? யாரா நீ? வாழ்றது இந்தியாவில், விசுவாசம் காட்டுறது தீவிரவாதிகளா? தீவிரவாதி தான்டா ஈரானு, அது தெரியுமாடா உங்களுக்குலாம்? யாரா நீங்க எல்லாம்? டே சத்தியமா எனக்கு புரியவே இல்லடா, சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. நீங்க எல்லாம் யாருடா? என்னடா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு என்னடா இப்படி எல்லாம் ஓட்டு அரசியல் பண்றீங்களே? நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களாடா? நாசமா போயிடுவீங்கடா, கர்மாந்திர பிடிச்ச இடவுங்களா நீங்க எல்லாம், நாசமா போயிடுவீங்கடா. டேய், அரசியலே வேணான்றது தான்டா இஸ்லாம். இஸ்லாம் என்பதை என்ன என்று புரிந்து கொள், தெரிந்து கொள், அப்படி என்ற பதிவுலாம் வேணாண்டா. நீங்க பண்ற அரசியல் காஷ்மீர்ல கலவரம் இடிச்சிருச்சு, தமிழ்நாட்டில் புரட்சி வெடிச்சிருச்சு. யாருக்காக புரட்சி வெடிச்சிருச்சு? ஈரானுக்காக வெடிச்சிருச்சு. எந்த ஈரானு? ஈரான் யாரு? இஸ்லாமிய நாடு. அவன் யாரடா அடிக்கிறான்? இஸ்லாமிய நாட்டை அடிக்கிறான். அமெரிக்காவை அடிக்கிறானா? நேரா கிடையாது, இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரத்தையே அடிக்கிறான். தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கிறான். கேவலம் உன் அரசியலுக்காக, இஸ்லாமிய ஓட்டுக்காக நீ பண்ற அலப்பறைங்கெல்லாம் இருக்கு பாத்தியா? இதோட நீ இங்க பாரு, பிச்சை எடுக்கலாம்டா. வெள்ளிக்கிழமை சும்மா நமாஸ்ல கையேந்தி நிப்பாங்கல்ல, உங்க அமைப்புகள் எல்லாருமே அந்த மாதிரி போய் கையேந்தி போய் நில்லுங்கடா. நீங்க எல்லாம் ஜமாத்து நடத்துறதுக்கு தகுதி அற்றவர்கள்டா. உன் நாட்டை நீ காப்பாத்த வக்கில்லாத நீ எல்லாம் மற்ற நாட்டை பற்றி பேசுவதற்கு உனக்கு அருகதை இருக்கா? நீ எல்லாம் யாருடா? நீங்கெல்லாம் ஏடா உங்களால தான்டா அழிஞ்சேன். என்னடா என்னையும் தீவிரவாதியா மாறு அப்படின்னீங்க, நான் மாற மாட்டேன்னு. என் மக்கள் எனக்கு முக்கியம் அப்படின்னு என்னை கைட்டி விட்டுருக்கீங்க. அவ்வளவுதானேடா. கருமாந்திர பிடிச்ச இடவு கன்றாவீங்களா? அசிங்கமா பேச முடியலடா. ஈரான் யாரா? அவன் யார் மேலடா போர் தொடுக்கிறான்? நேரா அமெரிக்கா மேல போய் குண்டு போடுறானடா அவன். பத்தா அவ்வளோ திராணி இருக்கா அவனுக்கு? அவ்வளோ திராணி இருக்கா? இஸ்லாமிய நாடுகள் மீது என்ன போய் அசிங்கமா பேசுறிய? நீ எல்லாம் இஸ்லாமியர்னு சொல்லி உன் பேரை வச்சுக்கிட்டு பேசுறிய. போடா போ, ஈரான்கிட்ட போயிட்டு